लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம் உதயுக்ம ருக்ம व्यामोगदस्ददितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2315வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் 864வது பெரிய திருமொழி பாசுரம் திருவல்லவாழ் என்று சொல்லக்கூடிய திருவல்லா என்கிற மலைதேசத்து திருப்பதியினுடைய 10 பாசுரங்களிலே இது 4வது பாசுரம். 2024ஆம் ஆண்டினுடைய அனாத்தியாயன காலம் நாளை, அதாவது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் 13/12/2024 தொடங்க இருக்கிறபடியால் இன்றோடு இந்த வருடத்து 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் ஒரு 39 நாட்களுக்கு பதிவு செய்யாமல் இருப்போம். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தொடங்கி தை மாதம் அஸ்த நட்சத்திரம் வரை, அதாவது வருகிற 20/1/2025 வரையிலும் இருக்கிற காலம் அனாத்தியாயன காலம். எனவே அந்த காலத்தில் பாசுரங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்கிற நியதியின் அடிப்படையிலே நாம் செய்யப்போவதில்லை. அதற்கு பதிலாக இந்த ஆண்டு நாம் செய்ய இருப்பது திருவேங்கடத்து அந்தாதி என்று சொல்லக்கூடிய அஷ்டபிரபந்தம் என்று பிள்ளை பெருமாளையங்கார் எழுதியவற்றை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி நாள், அதாவது இன்றைக்கு கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம். இன்றைக்கு இந்த பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாருடைய 864வது பாசுரத்தோடு நிறைவு பெற்று மீண்டும் ஜனவரி மாதம் முதல் நாம் பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான கேள் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல்பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையோர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணுமன்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 864வது பெரிய திருமொழி பாசுரம். பன்முலாம் வெண்மொழி பாவை மா பனைமுலை அணைது நாம் என்று எண்ணுவார் என்னும் மொழித்து நீ பிழிவித்து உய்ய கருதினாயேல் விண்ணுளார் விண்ணின் மீதி என்ற வெங்கடத்துள்ளார் வளங்குள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் செல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. அழகான பாடல்களைப் போல இனிமையாக பேசக்கூடிய பெண்கள் அவர்களுடைய பெரிய பொங்கைகளையே தழுவிக்கொண்டிருப்பதுதான் இன்பம் என்று நினைப்பவர்கள் செய்வது தவறு என்று நீ கருதினால் நீ சென்று சேர வேண்டிய இடம் எதுவென்றால் விண்ணோர்களெல்லாம் வணங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வேங்கடத்தில் உறைபவனும் கடல் நீர் வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய ஊர் இந்த வல்லவாழ் என்கிற திருவல்லா என்கிற திவ்ய தேசம். முன்மனதை அவர்கள் பால் செலுத்து என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிற பாசுரங்களில் மற்றொரு பாசுரம் இது. பெண்ணின்பமே சிறந்தது என்றும் பெண்ணின்பத்தை தவிர வேறு இன்பமே கிடையாது என்று அவர்களுடைய முலைகள் மீதே தலை வைத்தும் படுத்தும் கொஞ்சியும் இருக்கக்கூடிய மனித கூட்டத்தில் இருப்பவர்கள் செய்கிற தவறை நான் செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய நெஞ்சத்தில் உறுதி கொண்டாயானால் நீ சென்று சேர வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றை பற்றினால்தான் ஒன்றை விட முடியும். கெட்டதை விட வேண்டும் என்றால் நல்லதை பற்ற வேண்டும். அப்படி நல்லதை பற்ற வேண்டும் என்று நீ கருதுவாயானால்
வேங்கடத்துள் இருக்கிற பெருமாள் தேவர்களும் மூவர்களும் எல்லோரும் வந்து வணங்கக்கூடியவனாக இருந்து திருவேங்கடத்திற்குள் எழுந்தருளிருக்கிற அதே பெருமாள் தான் கார்வண்ண பெருமாளாக மழைமுகில் நிறத்தானாக இங்கேயும் திருவள்ளவாள் என்கிற திவ்யதேசத்தில் இருக்கிறான். எனவே அவனுடைய பாதத்தை பற்றிக்கொள், நீ அப்போது வாழ்ச்சி பெறுவாய் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து எதை விட வேண்டும், எதை விட்டால் நீ எதை அடைய வேண்டும் என்பதை நமக்கும் உணர்த்தி அவராக பொழிந்த பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடைய இந்த 864வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். பன்னுலாம் மென்மொழி பாவைமார் பனைமுலை அணைதும் நாம் என்று எண்ணுவார் எண்ணம் ஒழித்து நீ பிழைத்து உய்ய கருதினாயேல் விண்ணுளார் விண்ணின் மீது இயன்ற வேங்கடத்து உள்ளார் வளங்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. கெட்டதை விட்டு நல்லதை அடைய திருவல்லா சென்று அவன் தாழ் பணிவோம் என்று பணிவா என்று நெஞ்சத்தை சொன்ன இந்த பாசுரத்தோடு 2024 பாசுர பதிவேற்றம் நிறைவடைகிறது. மீண்டும் 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் அனத்தியாயன காலம். 21 ஜனவரி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து நாம் மீண்டும் அடுத்த ஆண்டிற்கான பாசுர பதிவேற்றங்களை தொடர இருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையும் அடியாருடைய ஆசியும் எனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நிறைவு செய்தது போலவே அடுத்த ஆண்டும் நல்ல முறையிலே பதிவேற்றங்கள் நித்தமும் நடைபெற உங்கள் ஆசியை வேண்டுகிறேன். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியார்த்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியந்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.